வணக்கம். ஓஷோ உலகம். கௌதம புத்தர் ஞான கருத்துக்களை பரப்புவதற்காக ஊர் ஊராக அப்படியே நடந்து அப்படியே கால்நடை பயணமாகவே நடந்து போயிட்டே இருப்பார். அவரை சுற்றி அவருடைய சீடர்கள் அவரோடு சேர்ந்து பயணித்து போயிட்டே இருப்பாங்க. போகிற வழியில் அவர் மனிதர்களை சந்திப்பார், ஊருக்குள் நுழைவார், பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை சந்தித்து பல கருத்துக்களை வெளிப்படுத்துவார், பல அறிவுரைகளை கூறுவார், பல ஞான கருத்துக்களை வெளிப்படுத்துவார். இவருடைய வருகையை எதிர்பார்த்து சாலையினுடைய 2 பக்கங்களிலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து புத்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே காத்து கிடப்பார்கள் இரவும் பகலுமாக. இதெல்லாம் அந்த காலத்தில் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் புத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஓஷோ தன்னுடைய நூலில் எழுதியிருக்காரு. அந்த விஷயத்தை என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கௌதம புத்தர் இப்படியே மக்களை சந்தித்து இப்படி போய்கிட்டே இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு நாட்டுக்குள்ளே போகும்போது அந்த நாட்டினுடைய அரசன் கௌதம புத்தரை பார்க்கலாம் அப்படின்றக்காக கௌதம புத்தரை நேரடியாக பார்த்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி அவரை வழிபட்டு அவருடைய ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பதற்காக தலை குனிந்து நின்று கொண்டு இருந்தார். அவருக்கு பல விஷயங்களை கௌதம புத்தர் பல கருத்துக்களை கௌதம புத்தர் சொன்னார். மக்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், மக்களை எப்படி கவலை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், மக்களை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும், மக்களை சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கையை வாழும்படி எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தையெல்லாம் தன்னுடைய அறக்கருத்துக்கள் மூலமாக மன்னனுக்கு அறிவுரையாக கௌதம புத்தர் கூறிக்கொண்டிருந்தார். இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு புத்த பிட்சு அப்படின்றோம்ல, அதாவது புத்த பிட்சுன்னும் போது ஞான விஷயங்களை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய அவர் ஞான நிலையில் பயணம் செய்யக்கூடிய, ஞானத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், புத்தருடைய சீடர். அவர் புத்தர் கௌதம புத்தருடைய காலில் அப்படி விழுந்தார். விழுந்த உடனே கௌதம புத்தர் அப்படி அவரை பார்த்தார். பார்த்துட்டு உங்களுடைய வயது என்னன்னு கேட்டார். அவர் ஒரு வயசான பெரியவர். ஆக்சுவலாக அவருடைய வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கும், மோர் தென் 70. ஆளை பார்த்தாலே தெரியும்ல, முகத்தில் கூடிய சுருக்கங்கள், அப்படியே முதுமை, அப்படியே தளர்ந்த நடை, அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வர்றது, அப்படியே அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வரிகள் சுருக்கங்கள் எல்லாத்தையும் வச்சு அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது மன்னரே அந்த காட்சியை பார்க்குறாரு. மன்னர் இவ்வளோ நேரம் மன்னருக்கு ஏகப்பட்ட ஞான கருத்துக்களை கௌதம புத்தர் சொல்லியாச்சு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படிலாம் இருக்கும்போதே அந்த புத்த பிட்சு கௌதம புத்தர் காலில் விழுகிறதும், கௌதம புத்தர் அவரை ஆசீர்வதிக்கிறதும், அதுபோல் கௌதம புத்தர் அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத மன்னரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அப்போ உங்கள் வயசு என்ன அப்படிங்கும்போது அவர் 4 வயசுன்னு சொன்னார். அந்த பெரியவர் முதியவர் 4 வயசா மிரண்டார் மன்னன். என்னையா இது 4 வயசா? இவர் வயசை 70 வயசுக்கு மேலே இருக்கும். முகத்தை பார்க்கும்போது தெரியலையா? வயசான பெரியவர், மோர் தென் 70, 70 வயசுக்கு மேலே இருக்கும், வயசு 4ன்றாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது விளையாட்டுக்கு சொல்கிறாரான்னு. விளையாட்டு போய் கௌதம புத்தர்கிட்ட போய் எப்படி விளையாட முடியும்? ஏன்னா மிகப்பெரிய ஞானிகிட்ட போய் யாராவது விளையாட செய்வாங்க? ரெண்டாவது அவரே புத்த பிட்சு அவருக்கு ஒரு சீடராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஞான நிலையை நோக்கி பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் விளையாட்டுக்காரெல்லாம் இப்படி பேசுவாரா? அதனால் இது விளையாட்டெல்லாம் கிடையாது, சீரியஸாக தான் நடக்குதுன்றதை மன்னர் புரிஞ்சுட்டார். ஆனால் மன்னருக்கு புரியலை, என்னான்னு புரியலை. அப்போ கௌதம புத்தர்கிட்ட நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு புத்தரே ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ நேரம் பல உயர்ந்த அறக்கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ இந்த புத்த பிட்சு உங்கள் காலில் விழுந்த உடனே நீங்கள் அவருக்கு வயசு என்னன்னு கேட்டவுடனே அவர் 4 வயசுன்றாரு. அவருக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கும். பார்க்கும்போது என்னாலே உணர முடியுது. அது 4ன்னொடனே நீங்கள் அதுக்கு பதிலும் பேசலை. அப்படியா 4 வயசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புன்னகைச்சிக்கிட்டே அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. உண்மையாகவே ஒரு 4 வயசு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ சின்ன பசங்கிட்ட இருக்கும்போது நம்ம கேட்போம்ல, கண்ணு வயசு என்ன அப்படின்னா அந்த பசங்க எனக்கு 4 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுது, 5 வயசு ஆகுது, 6 வயசு ஆகுதுன்னு சொன்னோன்னே சரி நம்ம ஏற்றுக்கிறோம்ல. அதை மாதிரி நீங்கள் சாதாரணமாக அதுக்கு மறுப்பு கூட சொல்லலை. நீங்கள் என்ன அது 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆளு நீ போய் 4ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்கிட்ட என்ன விளையாடுறியா அப்படி தான் நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி நீங்கள் எதுவுமே கேட்கல, அப்படியே புன்னகைத்தவாறு நீங்கள் அவர் சொல்கிற பதில் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. உண்மையாகவே ஒரு 4 வயசு தான் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ கௌதம புத்தர் சொன்னார், அதாவது இந்த உலகத்தில் ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். நீங்கள் வயசு ஒவ்வொரு வருஷமும் பிறந்த உடனே ஒரு வயசு கூடி போய் அப்படி போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிறந்துச்சுன்னா ஒரு வயசு உங்களுக்கு கூடிடும், ஒரு வயசு அதிகரித்து இதுதான் வயசு அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்க. எங்களுடைய உலகம்னு ஆன்மீக உலகம்.
அந்த ஆன்மீக உலகத்தினுடைய வந்து வயசு கணக்கிடல் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கணக்கிடுறது மாதிரி அந்த பாணி கிடையாது. எங்கள் இதில் வந்து வேறு ஒரு பாணியில் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது எப்படின்னா, அந்த பிரகாசம், விளக்கின் வெளிச்சம் அப்படின்னு இருக்குல்ல, ஒளி நம்முடைய உடம்புல மையத்திலிருந்து வெளியே நோக்கி பரவுவது, பாய்வது அப்படின்னு இருக்குல்ல, லைட்டு ஸ்ப்ரெட் ஆகிறது, வெளிச்சம் பரவுவது, ஒளி பரவுவது, பிரகாசம் பரவுவது. அந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தா எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது, எவ்வளோ தூரம் அந்த மையத்திலிருந்து எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளவு தூரம் அந்த வெளிச்சம் பரவி இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வந்து ஏஜ், வயசு அப்படின்னு வரும்போது. இப்போ வந்து இவர் அப்படின்னா இந்த ஞான நிலையை நோக்கிய பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவர் வந்து இப்போ 4 அப்படின்னா அவர் வந்து ஒரு 4 வயது குழந்தையினுடைய நிலையில் அவர் இருக்கிறார். அது 4 வயது குழந்தைக்கு எந்த அளவுக்கு என்ன தெரியும், அந்த 4 வயது குழந்தை எந்த அளவிற்கு அறிவை பெற்றிருக்கிறதோ, ஞானத்தை பெற்றிருக்கிறதோ, பிரகாசத்தை பெற்றிருக்கிறதோ, அந்த நிலையில் இவர் இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம். அதனால் வந்து வயசு, உண்மையான வயசுன்ற பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கள்ல, அந்த வயசு கணக்கிடல்ன்றது ஆன்மீக உலகத்தில் இருப்பவர்களுக்கு கிடையாது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் வயதை கணக்கிடுவது அது வேறு ஒரு வகையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இப்போ 4 அப்படின்போது அவர் கற்ற அந்த பயணம் அப்படின்றதுல அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 கிலோமீட்டர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, 4 மைல்கள் அப்படின்றோம்ல, அந்த அளவுக்கு அவருடைய பயணம் இதுவரை வந்திருக்கிறது. அவர் அந்த ஆன்மீக பயணம் என்று அவர் N4 அப்படின்றதில் மைல்கள், 4வது மைல்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த லெவலில் அவர் இதுவரை பயணம் செய்திருக்கிறார். அது தான் பயணம் செய்து வந்த தூரம் இவ்வளவு அப்படின்றத அவர் வந்து அந்த எண் மூலம் எனக்கு தெரிவிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால தான் அவர் வயசு 4 அப்படின்னோடனே உடனே உடம்புக்கு இருக்க வயசு அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க. அந்த வயது அவருடைய ஆன்மீக பயணத்தில் அவர் அடைந்திருக்கும் வயது 4 அப்படின்னு சொல்லி சொன்னார். யோசிச்சு பாருங்கள், இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுமாரி ஒரு மேட்ரு? ஆக்சுவலாக எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கே இப்படி ஒரு மேட்ரு இருக்கிறதே தெரியும். அப்படியா, இது கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட அதில் அந்த ஏஜில் எத்தனை வயது வரை போகலாம்ன்றது எப்படின்றது தெரியல ஆக்சுவலாக. அப்போ 4 அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் பல எண்களை தாண்டி செல்ல வேண்டும் அப்படின்றதான அர்த்தம் அப்படின்றது. அதனால் வந்து என்னென்னா அங்கே வந்து 70, 80, இப்போ 80 வயசு ஒரு ஆள், என் வயசு 80 வயசுங்க, அப்படி 80 வயசுங்க ஒரு, இதுக்கு பின்னாடி எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும், எவ்வளவு மேடு பள்ளங்களை தாண்டி வந்திருப்பார், எப்படிப்பட்ட சாகசங்கள்லாம் அவர் செஞ்சுருப்பார், எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இவருடைய உடம்புல இருக்கும், மூளையில் இருக்கும், அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை வியப்புடன் அந்த ஏஜை மட்டுமே வச்சு அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்பான், வெறும் வயதை மட்டுமே வைத்து. பட் ஆன்மீக உலகத்தில் வந்து வெறும் வயது அல்ல, அது குவாலிஃபிகேஷன் கிடையாது, அது தகுதி கிடையாது. அதையெல்லாம் தாண்டி அந்த ஆன்மீக பயணத்தில் நாம் கடந்து வந்த தூரம் எவ்வளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வயசு அப்படின்றது. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். புதுமையான விஷயமா இருக்கு இல்லையா? அது இந்த புதுமையான விஷயத்தை இந்த நூலில், ஓஷோனுடைய நூலில் புதுமையான விஷயம்னு சொல்லிட்டு நான் படித்த விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கும் தெரியும், இதுவரை நம்ம கேள்விப்படாத ஒரு புதுமையான அருமையான தகவல் இது அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு உண்டாகும்ன்றது எனக்கு நல்லா தெரியும்.